நன்றாக தெரிகிறது. வேகம் வாடாமல் பிற தேசத்தை சுருட்டிக் கொள்ளும் திருடர்களுக்கு தலைவன். பொதுமக்களே, இவர்களின் போரைக்கூத்தை நீங்களும் நம்புகிறீர்களா? முதலில் நம்பவில்லை மகாராஜா. அதனால்தான் தங்களையே நேரில் அழைத்து வந்தோம். இப்போது அவர்கள் நம்புவது மட்டுமல்ல, உங்கள் நிலை கண்டு கண்ணீரும் சிந்துகிறார்கள். கண்ணீர் சிந்துவார்கள். நான் கட்டளையிட்ட நேரத்தில் களம் புகுந்து தென்னீரம் சிந்தினார்கள். மேலும் வாழம் உண்டாக்கி ரத்தக்கடலிலே பயங்கரமாக பேசிக்கொண்டு மிதந்து செல்லும் மண்டையோடுகளை முத்தமிட்டபடி பயணம் நடத்தினார்கள். முறிந்த எலும்பு துண்டுகளையும் அழுந்த தரம்பு துகள்களையும் கண்டு முகாரி பாடாமல் முதுகு காட்டாமல் முன்னேறி முன்னேறி என்று முரசு பற்றினார்கள். எந்த நேரத்தில் எந்த பக்கமிருந்து ஈட்டி பாயுமோ எதையும் கணை பாயுமோ என்று சாவு முகட்டே வினாடிகளை கணக்கு பார்ப்பதும் வீரர்களுக்கு அழகில்லை என்ற போர்க்களத்தை அழித்துபடியை தவறியம் மறந்து விடாமல் தடைபட கடந்து படைபட வென்றார்கள். மரணம் மாவீரனுக்கு தரப்படும் மலச்செண்டு மங்கையின் இதழைவிட சுவையானது என்ற மனோபலத்தோடு படை நடத்தி செல்பவன், பராக்கிரமசாலி, பாராட்டுக்குரியவன், பாசறை காவியத்தை படித்து தேறியவன் என்றெல்லாம் சிப்பசோவுக்கு சிறப்பு பாயிரம் பாடினார்கள். ஐயோ, அவர்கள்தான் இன்று சித்தப்பிரமை கொண்டவன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் சிந்து பாடுகிறார்கள். வீரசக்தியோடு உறவாடிய மக்கள் துரோக சக்திக்கு பலியாகிவிட்டார்கள். துன்மார்கள் சுத்திவிடும் பம்பரங்களாகிவிட்டார்கள், பைத்தியங்களாகிவிட்டார்கள். போதும் அண்ணா. நன்றி இல்லாத நரிக்கூட்டத்திற்கு பேர் மக்கள். மகாராஜா, தங்களை அவிழ்த்து விடலாமா? அழைத்து விடுங்கள். துரோக மாளிகையின் தூண்களை வழி எதுவானார் என்ற விழி பதவியின் மேல் என்று மொழியிலே தேங்குழைத்து முடிவரைக்கு வந்த மூர்க்கர்களை, அவர்கள் முன் சரணடைந்த முட்டாள்களை உங்கள் அத்தனை பேருக்கு முடிவு கட்டுகிறேன். கல்லறை எழுப்புகிறேன். அந்த கல்லறையிலே ரத்த கண்ணீரால் எழுதி வைக்கிறேன், நன்றி மறந்த கூட்டம் என்று, நன்றி மறந்த கூட்டம் என்று. அழைத்து விடுங்கள். இந்த மாளிகை மயான பூமியாக்கினால் தான் என் மனம் குளிரும். அழைத்து விடுங்கள். வேண்டாம். இதைத்தான் நானும்